இப்போ உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருச்சு, காவிரி நடுவர் மன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருச்சு, தீர்ப்பாயம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருச்சு, நமக்கு எத்தனை சென்டிமீட்டர் தண்ணி விடணும்ட்டு. இதை நடைமுறைப்படுத்துவது யார் கையில் இருக்கு? ஒன்றிய அரசு கையில் இருக்கு. யார்? ராணுவம் வச்சிருக்காங்கல்ல, அவங்க ராணுவத்தை அனுப்பி காவிரியில் போய் நிறுத்தி தமிழ்நாட்டுக்கு உரிய பங்கை கொடுங்க, நாங்கள் சட்டத்தை நிலைநாட்டுகிறோம், நீதிமன்றத்தை மதிக்கிறோம், நடுவர் மன்ற தீர்ப்பை மதிக்கிறோம், தீர்ப்பாயத்தை மதிக்கிறோம் சொல்லி மோடி அரசு செய்ய வேண்டியதானே? ஆமா, ஒழுங்காற்றுக்குழு தான் பாரபட்சமா நடக்குது. அதை யார் நடைமுறைப்படுத்தணும்? ஒழுங்காற்றுக்குழுவை கட்டுப்படுத்துவதும் நடைமுறைப்படுத்துவதும் ஒன்றிய அரசின் கையில தானே இருக்கு. சரி, தமிழ்நாட்டு தலைவராவது கேட்கலாம்ல, பாஜகவில் இருக்கிறவரு, ஏங்க இவ்வளவு தீர்ப்பு வந்த பிறகும் தமிழ்நாட்டுக்கு ஏன் பாதகமா இருக்கு? அப்ப நடுநிலையா செயல்பட வேண்டிய உச்சநீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டிய தீர்ப்பாயங்கள், நடுவர் மன்றங்கள் ஏன் பாரபட்சமா இருக்குன்னு கேட்கணும் இல்லையா? இதை கேட்கிற ஆளுமையும் அதிகாரியும் ஒன்றிய அரசு கிட்ட தான் இருக்கு. அவங்க வேடிக்கை பார்க்கறாங்க, அரசியலாக்குறாங்க. அதை அதுதான் சொல்ற, ஒழுங்காற்று குழு பரிந்துரை செஞ்சுட்டு பேர் நடைமுறைப்படுத்துறது யாரு? கர்நாடக அரசு மறுக்குதுன்னா ஒன்றிய அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு? ஒன்றிய அரசுக்கு அந்த பொறுப்பு இருக்கா இல்லையா? நடைமுறைப்படுத்தணும், அவங்க தான் நடைமுறைப்படுத்தணும். அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு அங்க மறுக்கிறாங்கன்னா எல்லாம் தேர்தல் வாக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தமிழ்நாடு டெல்டா விவசாய பெருங்குடி மக்கள் ஆகட்டும், தமிழ்நாட்டில் இருக்க விவசாய பெருங்குடி மக்கள் அவங்களுக்காக குரல் கொடுக்க தான் எங்க கட்சி இங்க இருக்கு. அது ஒருபோதும் அவருடைய வாழ்வாதாரத்தில் விட்டுக் கொடுப்பதற்கும் சமரசம் செய்து கொள்வதற்கும் எந்தவித வாய்ப்பும் கிடையாது. எங்கள் உரிமையை நாங்கள் பாதுகாப்போம். நாங்கள் கொண்டு போயிருக்கோம். இப்போ நான் ஒன்று சொல்றேனே, இப்போ தமிழ்நாட்டில் இருந்து கர்நாடகா அவருடைய உரிமைக்காக போராட்டம், எங்களுக்கு அதில் மாற்றுக்கிறது கிடையாது. எங்களுடைய உரிமை இருக்கு, பல தீர்ப்புகள் இருக்கின்றன. எங்க அந்த நீர் ஊற்றுகள் உருவாவதுன்றது பிரச்சனை கிடையாது, எங்க சென்றடைகிறதோ அங்கதான் உரிமைகள் அதிகமாக இருக்கிறது. அப்படின்னு அந்த உரிமை எங்களுக்கு இருக்கு, இயற்கையான உரிமை இருக்கு. ஆகையால் அந்த உரிமையை நாங்கள் பெறுவோம். காங்கிரஸ் போய் பயப்படுதான்னு கேட்குறீங்க? பிரிட்டிஷ்காரரை விரட்டி அடித்தவர்கள் காங்கிரஸ்காரர்கள், பயமறியா கன்றுகள் நாங்கள், எங்களை பார்த்து பயப்படுறீங்களான்னு கேட்குறீங்க. ஒரு தயக்கமே இல்லை. நாங்கள் எல்லாம் விரும்புகிறோம் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி நிற்கணும் அப்படின்ட்டு. அதேமாரி எங்களுடைய இளம் தலைவராக இருக்க அம்மையார் பிரியங்கா காந்தி நிற்கணும் நாங்கள் விரும்புகிறோம். கட்சிக்காரர்கள் காஷ்மீர் கன்னியாகுமரி விரும்புகிறோம். ஆனால் எங்கள் தலைவருக்கு அதில் ஒரு தயக்கம் என்னன்னா, ஒரு குடும்பத்திற்கு ஒரு தொகுதி சட்டமன்றம் பாராளுமன்றம்ன்றதுல அவர் உறுதியாக இருக்கார். நாங்கள் வற்புறுத்திட்டு இருக்கோம், அதை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டாம். அதை எந்த விதத்திலையும் இந்திரா காந்தி குடும்பத்தை கட்டுப்படுத்தாது. அவர்கள் தான் இந்த தேசத்துடைய முகமே. இந்த கட்சி என்ற முதுகெலும்பே அங்கிருந்து ஆரம்பிக்குது. ஆகையால் நாங்கள் அந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கோம், அவங்க நிற்கணுன்றோம். ஆகையால் கண்டிப்பாக எங்களுடைய அகில இந்திய தலைவர்கள்லாம் சரி செய்வார்கள் என்று நம்புகிறோம். போராட்டமே பண்ண தயாராக இருக்கும். எதுக்கு வலியுறுத்தணும்? எங்களுடைய உரிமைங்க அது, எங்களுடைய ஜீவாதார உரிமை, உச்சநீதிமன்றத்துடைய உரிமை. இயற்கையாக எங்களுக்கு தான் அந்த உரிமை இருக்கு. ஆரம்பிக்கிறதுல எல்லா தீர்ப்புகளும் உலக அளவில் இந்த நீராதார தீர்ப்புகள்லாம் என்ன சொல்லுதுன்னா, எங்க ஆரம்பிக்கிறது பிரச்சனை, எங்க எல்லை முடியுதோ அங்கே தான் அவர்களுக்கு உரிமை இருக்குதுன்றாங்க. அப்போ அங்கே காவிரியில் கொடுக்கல ஆரம்பித்தாலும் முடிகிறது நம்முடைய மண்ணில் தான் முடியுது. எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு.